Today, Mr. Dharnidharan will share his insights and experiences with us, and I'm sure we can all learn from his journey. Please join me in welcoming the digital monk, Mr. Dharnidharan. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுகிற கேட்குதா? நல்லா கேட்குதா? நல்லா கேட்குதா எல்லாருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட் ரோவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வெரி குட் மார்னிங். இருக்கீங்களா? லாஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நல்லா அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படியே. ஓகே, சூப்பர், குட். I guess this is the third time my association with KSR schools. Thank you so much Amudha ma'am and Siva sir for giving me this opportunity. ஏற்கனவே நான் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஜூமில் நம்ம மீட் பண்ணியிருக்கோம்னா அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். யாராவது ஜூமில் மீட் பண்ணியிருக்கோமா? நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர், ரைட், ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரையும் இங்கே வந்து பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி காலையில் நான் இங்கே வரப்போ வந்து லாஸ்ட் டைம் மிஸ்டர் CK குமரவேல் ஆஃப் நேச்சுரல்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி கெஸ்ட்டாக இங்கே வந்திருந்தாங்க. ரைட்டா? போன டைம் அட்டன் பண்ணவங்க இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ வர்றப்போ வந்து சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது மாதிரி நான் KSRக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. பயங்கர டிசிப்ளின்டு ஸ்கூல்ப்பா, நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தி வே தட் இஸ் பீன் சீன் ஹியர், நான் இங்கே வந்து பார்த்த உடனே எல்லாமே ஆர்கனைஸ்டாக இந்த கையில் இந்த பென் அண்ட் பேப்பர்லாம் வச்சுருக்கீங்க பாருங்க. ஓகே, அதை வந்து ஐம் சூப்பர் ஹாப்பி தட் அந்த கெஸ்ட்டுக்கு நீங்கள் யூ ஆர் தி அம்பாசிடர் ஆஃப் தி ஸ்கூல். நீங்கள் என்ன இம்பேக்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் அவர் வாயிலிருந்து இது மாதிரி சொல்ல வச்சுச்சு. ஸோ டு தி மேனேஜ்மெண்ட், டு ஆல் தி பிரின்சிபல்ஸ் அண்ட் தி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆஃப் KSR, உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்யூ ஃபார் மோல்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் திஸ். அது ஒரு பெரிய விஷயம். டு ஆல் தி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் தேங்க்யூ இந்த இடத்துல. அண்ட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு KSRை பற்றி யோசிக்கிறப்ப வந்து சின்ஸ் ஐ நோ போத் மேம் அண்ட் சார் ஃபார் பாஸ்ட் கிட்டத்தட்ட 5 years ஆகுது சின்ஸ் அவர் ஃபஸ்ட் அசோசியேஷன். ஒவ்வொரு டைம் மீட் பண்ணுறப்ப அவங்க ஸ்கூல் பற்றி ரொம்ப கேர் எடுத்துக்கிடுவாங்க. அதுவும் வந்து சிவா சார் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், மேமுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இது எனக்கு இதை பற்றி யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு ஸ்டோரி தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு சூப்பரான சீஷோர், அங்கே நிறையா வந்து ஸ்டார் ஃபிஷ் வந்து அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு குட்டி பையன் வந்து அந்த ஸ்டார் ஃபிஷ் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்து அந்த கடலில் விட்டுட்டே இருப்பான். அப்படி அந்த சைடு ஒரு வயசான ஒருத்தர் வருவார். வந்தவர் வந்து அந்த பையன்கிட்ட கேட்பார், அவ்வளவு ஸ்டார் ஃபிஷ் வெளியே வந்துட்டே இருக்கு, நீ எத்தனை ஸ்டார் ஃபிஷ்ஷு ஹெல்ப் பண்ண முடியும்? நீ மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ, ஒரு 30 ஸ்டார் ஃபிஷ்ஷு ஹெல்ப் பண்ணலாம், எல்லா ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் அந்த குழந்தைகிட்ட கேட்பார், அந்த சின்ன பையன்கிட்ட. அதுக்கு அந்த சின்ன பையன் வந்து சொல்லுவாங்க, நான் எல்லா ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கும் என்னால் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் இந்த பர்டிகுலர் ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு ஐ எம் மேக்கிங் ஏ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதே தான் இந்த ஸ்கூல்லையும் பார்க்குறேன். எல்லா ஸ்டூடெண்ட்க்கும், வெளியே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அந்த டிஃப்ரென்ஸ் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ எம் ஸ்டில் டவுட்ஃபுல். பட் அஸ் அ மேனேஜ்மெண்ட், இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டார் ஃபிஷ், நீங்கள் தான் அந்த ஸ்டார் ஃபிஷ். உங்களுடைய பெட்டர் ஃப்யூச்சருக்காக ஒவ்வொரு டைமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டும் சரி, இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸும் சரி. So I want to thank each and every one of the faculty members and teaching members இங்க இருக்க எல்லாருக்குமே I want to thank you. What you are doing is a remarkable step for a better future of India. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு என்னை வந்து தேங்க்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஆதி, யூ ஆர் ஏ பிக் இன்ஸ்பிரேஷன் டு மீ சின்ஸ் யுவர் ஹீரோ டாக்கிஸ் டேஸ். உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஆஃப் லேட் வி ஆர் மீட்டிங் ஆஃபன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குக்டு வீடியோஸ் வந்து என்ன சொல்கிறதுனா, இது வந்து இட் இஸ் அன் இன்னோவேஷன் வேர் யூ கிரியேட்டட் கம்யூனிட்டி தென் பிரிங்கிங் இன் தி காமர்ஸ். அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஆதி. ஒன் ஆஃப் யுவர் பிக் ஃபேன் அந்த இடத்துல. ரைட், சூப்பர். அண்ட் ரைட் கெஸ்ட் அட் தி ரைட் ஈவெண்ட்டாக தான் அதை பார்க்குறேன். வெரி இம்பார்ட்டன்ட்லி ஐ வாண்டட் டு டாக் அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப். இது ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நான் இதுவாகணும் அதுவாகணும் அப்படின்னு. எல்லாருக்குமே அந்த ஆசை மினிமமாக இருக்குது அப்படின்னா எஸ்ஸு, ரைட்? இருக்கா? ஆசை இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது அப்படின்னா எஸ்ஸு, ரைட்? சூப்பர், ஃபென்டாஸ்டிக். எஸ்ஸுனா எஸ்ன்னு சொல்லுங்கள். எஸ்ஸு இல்லை, சத்தமாக பேசணும். எஸ்ஸு, சூப்பர், தேங்க்யூ. எஸ் சொன்னால் எஸ் சொல்லுவீங்களா? இதுக்கே எஸ் சொல்லலைன்னா எப்படி? ரைட், ஓகே. ஃபஸ்ட் திங், பிஃபோர் வி டாக் அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப், now I want to discuss on 2 important factors. எம்ப்ளாயருக்கு இது தப்பு இல்லை,
ஆந்திரப்பினராக இருக்கிறது ரொம்ப பெரிய பெருமையும் கிடையாது. இது ஒத்துக்கிறீங்கன்னா எஸ், ரைட்? ஓகே, இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் பிகமிங் அன் எம்ப்ளாயி, நான் ஒரு இடத்துல வந்து நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக மாற போகிறேன், நான் ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி பிடிக்கும், நான் ஹிஸ்ட்ரி டொமைனில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்சது பண்ணால் யூ வில் பி தி ஹாப்பி இண்டிவிஜுவல். மேக் சென்ஸ் அப்படின்னா எஸ். மோர் தென் சக்ஸஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ், ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒத்துக்கிறீங்கன்னா எஸ், ரைட்? உங்களுக்கு பிடிச்சதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா, ரைட்? எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னா தெர் சுட் பி அ டிரைவ். எல்லாருக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் ஆண்டர்பிரினராக ஆகிற எல்லாரும் பெட்டர் லீடர்ஸாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோர் தென் ஆண்டர்பிரினர்ஸ், நான் உங்களை பார்க்குறது ஒரு பெட்டர் லீடர்ஸாக பார்க்குறேன். எனிபடி ஹூ இஸ் கோயிங் டு சால்வ் எ ப்ராப்ளம் இஸ் எ பெட்டர் லீடர். ஒத்துக்கிறீங்கன்னா எஸ்? எல்லாரும் ஆமாவா இல்லையா? இஃப் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் எ ப்ராப்ளம், ஆர் யூ எ லீடர் ஆர் நாட்? ரைட். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வீட்டிலலாம் வந்து ஏதாவது திங்ஸ் வாங்க சொல்லியிருந்தா பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருப்போமா? அண்ணாச்சி கடையில் போயிட்டு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட் போச்சு, அங்கே போனோம், பொருள் அவங்க பேக் பண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு பதில் பொருள் அங்கங்கே இருந்துச்சு, நம்ம போயிட்டு பேக் பண்ண இடத்துல இருந்து நம்ம எடுத்து கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அமேசான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அமேசானை தாண்டி இன்னமும் இருக்குது, அதை தாண்டி இப்போ ஜெப்டோ அண்ட் இன்ஸ்டாமார்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, ரைட்டா? நம்ம ஊரில் ஜெப்டோ இருக்கா, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் இருக்கா, ரைட்? நீங்கள் ஆர்டர் பண்ண அடுத்த 10வது நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்ன ஆண்டர்பிரினர்ஷிப்னா, ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அந்த சொல்யூஷன் கொடுக்குறனால மக்கள் பெனிஃபிட் ஆகிறாங்க, இதனால் அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணுது. சிம்பிளாக ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி சொல்லலாமா? சால்விங் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாமா, ரைட்? என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா, எய்தர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறனால உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குது, வீட்டுக்கு நீங்கள் கடைக்கு போக தேவையில்ல, கடையில் இருக்கிற அந்த பேக்டு ஐட்டம்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துடுது. ஸோ கன்வீனியன்ஸ், டைம் சேவ் ஆகுது. சில நேரங்களில் காஸ்ட்டு குறைக்க முடியும், சில நேரங்களில் ஏற்கனவே இருந்த ப்ராசஸோட பெட்ரு ப்ராசஸ் கொடுக்க முடியும். ஸோ எனி ப்ராசஸ் தட் இம்ப்ரூவ்ஸ் சம்திங், அதில் ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குது, ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம முன்னாடிலாம் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடிலாம் வந்து ஊருக்கு போகணுன்னா நாளே வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு செட் ஆஃப் டாக்ஸிஸ் இருக்கும், இல்லை வந்து ஒரு மேக்ஸி கேப் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு முன்னாடியே புக் பண்ணிவிட்டு திரும்ப டேரெக்டாக போய் சொல்லி நீங்கள் டூர் போகணுன்னா வீட்டுக்கு வண்டி வந்திருக்கும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா யாராவது உங்கள் வீட்டில்? எஸ், ரைட்? இப்போ எப்படி மாறிடுச்சு? நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து யூ கேன் ஆர்டர் கேப், நீங்கள் யூ கேன் புக் ஏ கேப், உடனே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும், ஒரு ஓடிபி சொல்லுவீங்க, நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போயிடுறோம். இங்கே என்ன நடக்குது? ஒரு கன்வீனியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, கரெக்டாக? நீங்கள் அங்கே போயிட்டு வெயிட் பண்ண தேவையில்லை, அவங்க வர்றாங்களா வரலையான்னு செக் பண்ண தேவையில்லை, உங்கள் மொபைல் ஆப்பில் கிளிக் பண்ணால் போதும், அங்கேருந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு சால்வ் சம்திங் தே கேன் பிகம் அன் ஆண்டர்பிரினர். அப்படின்னா இங்கே இன்னொரு கொஸ்டின் இருக்கும், பிஸ்னஸ் மேன்னு சொல்கிறாங்க, ஆண்டர்பிரினர் சொல்கிறாங்க, என்ன வித்தியாசம்? யாருக்காவது இந்த டவுட் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் மேன்னு சொல்கிறாங்க, ஆண்டர்பிரினர் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஓகே, இப்போ பிஸ்னஸ் மேன் ரொம்ப சிம்பிள், மோர் தென் சால்விங் எ ப்ராப்ளம், அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து வாங்கி ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அது மூலயமா பணம் வருது, அது எல்லா நேரங்கள்லையும் இன்னோவேட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறப்ப மோர் தென் மணி இம்பேக்ட் ஃபேக்டரையும் சேர்த்து கன்சிடர் பண்ணால் அது ஆண்டர்பிரினர்ஷிப். சிம்பிளாக இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ், ரைட்? சூப்பர், தேங்க்யூ. இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா மைண்ட் செட் இல்லாமல் வி கேனாட் பிகம் எ லீடர், வி கேனாட் பிகம் அன் ஆண்டர்பிரினர். மைண்ட் செட் அப்படின்னு நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு அட்டைன் சம்திங், அதை நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஏஜில் தெரியணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். அது மேக் சென்ஸ்னா எஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ண முடியுமா முடியலையான்னு எனக்கு தெரியல,
பட் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது. யாருக்காவது அந்த பயம் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். எனக்கு இது வருமா வராதான்னு தெரியல, யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கிரிட்டிசிசம் பண்ணிடுவாங்களான்னு தெரியல, ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற குடும்பத்தில் இருந்து வரல, எங்கள் அப்பா வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்காங்க, நான் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி யாராவது இங்கே இருக்கீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, நான் வந்து ஆரம்பிக்க முடியுமா முடியலையான்னு தெரியல அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ரைட்? உங்களுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நானும் வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் இருந்து தான் நானும் படித்து வந்தேன். நான் வந்து +1 +2 படித்தது வந்து சிவகாசி பக்கத்தில் இருக்க கிராமம். எனக்கு வந்து ஸ்டேஜ் பார்த்தா பயம், மக்கள்கிட்ட போய் பேசணுன்னா பயம், ஆங்கிலமும் சரியாக வராது, தமிழ் உச்சரிப்பும் தெளிவாக இருக்காது. உள்ளுக்குள்ளே நிறைய டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, செல்ஃப் டவுட்டு. நம்ம ஒரு வேளை தோத்துட்டா என்ன பண்ணுறது, நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு. இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசில் இருந்து நம்ம யார் கூட பழகுறோம், நம்ம அம்மா அப்பா சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் எதெல்லாம் கன்சியூம் பண்ணுறோமோ அதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு சிஸ்டம் மேக் பண்ணி வைக்கிறோம், ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கி வச்சுருக்கோம். அதுதான் பிலீஃப் சிஸ்டம். பிலீஃப் சிஸ்டம் புரிஞ்சிச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. எஸ் எல்லாருக்கும்? ரைட். அந்த பிலீஃப் சிஸ்டம் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். உண்மையாக இருக்கிறத பொய்ன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கலாம், பொய்யை கூட உண்மையாக நம்பிட்டு இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்னு நம்ம வீட்டில் நிறைய இன்ஸ்டன்சஸில் பார்த்துருக்கோன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ரைட்? அப்பாவால் செலவு பண்ண முடியலடா, அம்மாவால் செலவு பண்ண முடியலடான்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவங்களால வாங்கி கொடுக்காத நிலைமையெல்லாம் சில நேரங்களில் இருந்திருக்கும். இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோமா ஏதாவது ஒரு இடத்துல? ரைட். அப்போ என்ன சொல்லுவாங்க, பணம் என்ன மரத்துலையா காய்க்குது, இது சொல்லியிருக்காங்களா? எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளே செலவு பண்ணி கற்றுக்கிறணும், சேவ் பண்ணி வச்சுக்கிறணும். இது நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா? எஸ்ஸு, எல்லார் வீட்லேயும் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல? ரைட். நான் என்ன சொல்கிறேன், அம்மா அப்பா சொன்னது தப்புன்னு நான் சொல்லலை. அன்னைக்கு அவங்க வாழ்ந்த சூழலில் அது உண்மையாக கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு சூழல் மாறிடுச்சுல, இன்னைக்கு என்விரான்மெண்ட் மாறிடுச்சுல. அன்னைக்கு இருந்த அதே தாட் ப்ராசஸ் இன்னைக்கு உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம் தானே? இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏஐ வந்துருச்சு. நீங்கள் நினச்சிங்கன்னா அப்பா அம்மா பீரியடில் வந்து கூகுள் கிடையாது. அந்த டைமில் அவங்க வந்து சின்ன வயசில் இருந்தப்போ கூகுள் கிடையாது, அவங்க எதையும் தேட முடியாது. இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா யார் கூடனாலும் கனெக்ட் பண்ணலாம், அதுக்கான பெரிய பாசிபிலிட்டி நம்ம கையில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் திங், நம்மளுடைய பிலீவ் சிஸ்டத்தை மாற்றி ஆகணும். அன்னைக்கு அம்மா அப்பா சொன்னது இன்னைக்கு உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிற வேண்டாம். அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுங்கன்னு நான் சொல்லலை, பட் என்ன மீனிங் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்பா அம்மா சொல்கிறது இந்த காலகட்டத்துக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக அப்பா அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணலாமா? இது பாசிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்ஸு. ஏன்பா நான் அதிகமாக செலவு பண்ணிவிட்டு இது சம்பாதிச்சுட்டு செலவு பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஜாலியாக கேட்க முடியும்ல? அந்த டிஸ்கஷனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். எந்த தாட் ப்ராசஸாக இருந்தாலும் அது ஒரு கேள்வியாக நீங்கள் கேட்டு பழகுங்க, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, யாருக்கு பயம் இருக்கும் அப்படின்னா 2-3 சினாரியோஸ் தான். இதை நான் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு புது சூழல் இருக்குது, ஒரு புது என்விரான்மெண்ட் இருக்குது, அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அது உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வை கொடுக்குது, அதுதான் பயம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எஸ். ரைட். இப்போ ஸ்டேஜில் வந்து பேசுனா நிறைய பேருக்கு பயம் இருக்கலாம், கரெக்டாக? ஏன் இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்தா நின்னா எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியல, அதை பார்க்குற வரைக்கும் பயம் இருக்கும். எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ணுறப்ப பயம் போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கே பயம் இருக்கோ அங்கே ஏதாவது ஒரு ஸ்கில்லு நீங்கள் லேக் ஆகலாம். ஏதோ ஒரு ஸ்கில்லு உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், லேக் ஆகலாம். எய்தர் லேக் இருக்கும் அந்த ஸ்கில்லில். ஸோ உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் லேர்னிங். ஆந்த்ரப்ரனர்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிடலாம். எங்கேருந்து லேர்ன் பண்ணுறது? எல்லாரும் ஆந்திரப்ரனர் ஆங்கன்னா எங்கேருந்து நான் லேர்ன் பண்ணுறது? எனக்கு வீட்டில் யாருமே ஆந்திரப்ரனர்ஸ் இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆந்திரப்ரனர் ஆக போகிறேன் அப்படின்னா நான் எங்கே கற்றுக்கலாம்? இன்றைக்கி இருக்கலே ஈஸியாக இருக்கிற விஷயம் யூடியூப் மாதிரி ஒரு பெரிய லைப்ரரி உலகத்தில் கிடையவே கிடையாது. உங்களுக்கு சின்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமும் ஸ்னாப்சாட்டில் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு ஹம்பிள் சஜஷன், ரீல்ஸ் பார்க்குறதோட யூடியூப்பில் லாங் ஃபார்மேட் கான்டென்ட் பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். அதுக்கு ரீசனும் நான் சொல்கிறேன். நானும் ரீல்ஸ் போடுறேன், ஆதியும் ரீல்ஸ் நிறையா போடுறாரு. அதெல்லாம் தாண்டி நாங்கள் சொல்கிற ஒரு சின்ன சஜஷன் வந்து, இந்த ஏஜில் ரீல்ஸ் பார்க்குறத தாண்டி கன்சியூம் கான்டென்ட், இன்டர்நெட் வேணான்னு சொல்ல, கண்டிப்பாக டெக்னாலஜி வேணும். இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறதை தாண்டி
இன்ஸ்டாகிராமை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுங்கள். பட் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மை ஹம்பிள் சஜஷன், யூடியூப்பில் லாங் ஃபார்மேட் அந்த 20 minutes அபோவ் வீடியோஸாக பார்க்க முடியும்ல, அந்த மாதிரி வீடியோவை பார்த்து லேர்ன் பண்ண கற்றுக்கிடலாம். இப்போ அங்கேருந்து நீங்கள் என்னென்ன கான்டென்ட் எடுக்கலாம், எப்படிப்பட்ட ஆளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். நான் சில பேர் சொல்கிறேன், அந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்தியாவில் யாரை ஃபாலோ பண்ணணும், இது குளோபல் சினாரியோவில் யாரை ஃபாலோ பண்ணணும்னு சில பேர் சொல்கிறேன். அது சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கப்போ யூ வில் கெட் தோஸ் ஐடியாஸ். ஓகே, அக்ராஸ் குளோப் தேர் ஆர் சர்டன் இன்ஃப்ளூயன்சர்ஸ். கேரி வி, GARYVWE, கேரி வி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, நீங்கள் அந்த பர்சனை ஃபாலோ பண்ணுங்கள். கேரி வி இஸ் தி பயனியர் இன் கான்டென்ட் கிரியேஷன் டொமைன். ஏன் கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், கான்டென்ட் கிரியேட் பண்ணி பிஸ்னஸை எப்படி வளர்க்குறது, அதை பற்றி நிறையா பேசினவர் கேரி வி. ரெண்டாவது தி டைரி ஆஃப் எ CEO அப்படின்னு சொல்லி லாங் ஃபார்மேட் கான்டென்ட், கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோவும் 2 hours கான்டென்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புக்கு படிக்கிற ஹேபிட் இல்லை அப்படின்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் பர்டிகுலர் யூடியூப் சேனல் கால்டு தி டைரி ஆஃப் எ CEO. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் அச்சீவர்ஸோ அவங்க கூட ஒரு 2 hours 2.5 hours பாட்காஸ்ட் இருக்கும். என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம ஒரு புக்கு படிக்கணும்னா அட்லீஸ்ட் 1 month ஆகும். இப்போ அந்த புக்கு எழுதின ஆத்தரை இன்டர்வியூ பண்ணுறப்ப நிச்சயமாக அந்த 20 minutes, அந்த 2 hours 20 minutesல அவர் பற்றின முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அந்த 2 hours எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ், ரைட். ஒரு 2 hours அவர்கிட்ட இருக்க பெஸ்ட் அவுட்புட் அதில் வந்துடும்ல. ஸோ வி கேன் கன்சியூம் சம் குட் கான்டென்ட். அதில் ஆல் குட் அச்சீவர்ஸோடைய கான்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரெக்கமெண்டட். மூணாவது DANKOE, டான்கோ. DANKOE, டான்கோ. டான்கோ நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு எனிபடி சுட் பி எ குட் கம்யூனிகேட்டர். உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அட்லீஸ்ட் எழுத்து வடிவமாவோ, எய்தர் அஸ் பிளாக்ஸ் ஆர் அஸ் லிங்க்டின் போஸ்டாவோ, அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ வடிவத்திலையாவது நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஃபார் நெக்ஸ்ட் 2 to 3 years நிச்சயமாக கேமராவை ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், மேக் சென்ஸ்னா எஸ். நீங்கள் எந்த டொமைனில் இருங்க, நீங்கள் டாக்டர் ஆங்க, இன்ஜினியர் ஆங்க, பட் கேமராவை பார்த்து பேசுகிறதுக்கு பழகிக்கோங்க. முன்னாடி ஸ்டேஜ் ஃபியர் சொல்லுவாங்க, இன்றைக்கி நிறைய பேர் கேமரா ஃபியர் இருக்குது. யார் என்ன நினைக்கிறாங்கன்னு இந்த கிரிட்டிசிசத்தை பற்றி மைண்டில் எடுக்காமல், யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அவங்கள்ட்ட ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லுங்கள், மாதம் 50,000 ரூபா கொடுத்துக்கோ, 2 Saturday சொல்கிறேன், 2 Saturday வந்து நீ என்னன்னாலும் கிரிட்டிசைஸ் பண்ணி நீ சொல்கிறதெல்லாம் வாங்கிக்கிறேன். அதர்வைஸ் நோபடி ஹேஸ் தி கமாண்ட் டு கிரிட்டிசைஸ் அஸ். மேக் சென்ஸ்னா எஸ், ரைட்டா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்கும். அந்த தகுதி என்னன்னு நான் தான் டிசைன் பண்ணணும், வேற எவனும் டிசைட் பண்ணக்கூடாது. மேக் சென்ஸ்னா எஸ், ரைட். உங்களை யாராவது ஒருத்தர் முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது அந்த பையனால் பண்ண முடியல, அந்த பர்டிகுலர் பர்சனால் பண்ண முடியல. அவரோட பயத்தை உங்கள் மேலே திணிக்கிறாங்கன்னா அந்த பயத்தை தயவு செய்து எடுத்துக்கிறாதீங்க. இட் இஸ் யுவர் லைஃப், யூ ஹேவ் டு டிசைட். மேக் சென்ஸ்னா எஸ், எஸ் எவ்ரி ஒன், எஸ். சூப்பர். ஸோ இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இந்த ஸ்கில் ஸ்டாக்கிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ அது ரொம்ப முக்கியமான ரீசன். இந்த ஏஐ வரனால இந்த ஏஐ டூல்ஸை நீங்கள் வந்து சும்மா அப்படியே வீடியோஸ் பார்க்குறப்ப ஏஐ ரிலேட்டட் வீடியோஸை பாருங்கள். பார்க்குறப்ப எல்லாமே புரியணும்னு அவசியமே இல்லைப்பா. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்ப சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாது. இட் இஸ் அப்சல்யூட்லி ஓகே. உங்களால் எவ்வளவு அந்த கான்டென்ட்டை கன்சியூம் பண்ண முடியுமோ அதை கன்சியூம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் கன்சியூம் பண்ணுறப்ப எவ்வளோ புரியுதோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் டைம் அந்த வீடியோவை பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள், புரியாத விஷயங்கள் கூட புரிய ஆரம்பிக்கும். தெர் ஆர் 2 fantastic வெப்சைட்ஸ் ஐ வாண்ட் டு ரெக்கமெண்ட் டு யூ. ஒன்று வந்து futuretools.io, இன்னொன்று futurepedia.io. இந்த 2 வெப்சைட்டுமே சூப்பரான வெப்சைட்ஸ். எக்கச்சக்கமான ஃப்ரீ ஏஐ டூல்ஸ். அந்த ஏஐ டூல் என்ன பண்ணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ எக்ஸ்ப்ளோர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டூல் எடுத்துகிட்டு, வீடியோ மேக்கிங்க்கு தனியாக டூல்ஸ் இருக்குது, வாய்ஸ் எடிட்டிங்க்கு தனியாக டூல்ஸ் இருக்குது, ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு டூல்ஸ் நிறையா இருக்குது. அந்த டூல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு நீங்கள் ChatGPT மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6,000-7,000 டூல்ஸ், ஏஐ டூல்ஸ் அதில் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். வீடியோ கேம்ஸ் விளாட்ற அந்த டைமை இது மாதிரி லேர்னிங், உங்களுக்கு பிடிச்ச டெக்னிக்கல் டொமைனில் லேர்னிங் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இது 2வது சஜஷன். 3வது, நான் டான்கோ, கேரி வி, தி டைரி ஆஃப் தி CEO மாதிரி இன்னொரு முக்கியமான ஆள். அவர் பேர் வந்து டேனியல் பிரிஸ்ட்லி. DANIEL, டேனியல், PRIESTLY, டேனியல் பிரிஸ்ட்லி. இவர் வந்து நியூ ஏஜுக்கு எப்படி உங்களுக்கான ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறது,
சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து குக்குடு வந்து தே ஆர் கிரியேட்டிங் ஏ கம்யூனிட்டி, கரெக்டாக? இது மாதிரி கம்யூனிட்டியெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டேனியல் பிரிஸ்ட்லி சொல்லுவார். இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேர் சொல்லுங்கள். எனி ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஏதாவது ஒரு பேர் சத்தமா? எனிபடி ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன். இன்ஸ்டாகிராம் பார்க்குறது இல்லையா? ரொம்ப நல்ல பசங்க, ரைட்? ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேர்ப்பா? மதன் கௌரி. ஓகே, வேற கேட்கல. மிஸ்டர் பீஸ்ட். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க தே ஆர் கிரியேட்டிங் கான்டென்ட். அந்த கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் தம். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் அவங்க கூட ரொம்ப ரிலேட்டபிளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா எஸ். இப்போ மிஸ்டர் பீஸ்ட் சொல்கிறீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் கூட கனெக்ட் ஆகிறீங்களா? எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணுறாரு, எத்தனை பேர் கனெக்ட் ஆகிறீங்க மிஸ்டர் பீஸ்டோட? எஸ். அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அது கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம்ல, ரைட்? யூஎஸில் மட்டுமே அந்த பார்ஸ் அவர் வித்துட்டு இருந்தார். நவ் தே ஆர் லான்ச்சிங் இன் இந்தியா. எத்தனை பேருக்கு அந்த நியூஸ் தெரியும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ரைட், ஓகே. மிஸ்டர் பீஸ் இஸ் அன் கான்டென்ட் கிரியேட்டர். நிறைய கம்யூனிட்டியை உருவாக்கிட்டாரு. நவ் ஹி ஹேஸ் எ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை யார்கிட்ட விற்கிறாங்க? அவங்களுடைய ஃபாலோயர்ஸுக்கு 0 ஆட் காஸ்ட்டில் பொசிஷன் பண்ண முடியுது அப்படின்னா ஹீ இஸ் ஏபிள் டு கெட் ஹிஸ் பிஸ்னஸ் டன். கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வெறுமனா ஃபன்னுக்காக கான்டென்ட்டை கிரியேட் பண்ணலை. தே ஆர் கிரியேட்டிங் எ கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி முன்னாடி ஏதோ ஒரு ப்ராடக்டை பொசிஷன் பண்ணி, ஏதாவது ஒரு டூலை பொசிஷன் பண்ணி தே ஆர் ஏபிள் டு ஏர்ன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அன் ஆண்டர்பிரினர், கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாஸ்க்காக வச்சுக்கோங்க. இது மேக் சென்ஸ்னா எஸ், ரைட்? அடுத்து இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸில் எனக்கு வந்து டாக்டர் வேலுமணி சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த பெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுற அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ டாக்டர் வேலுமணி சாரை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸ்டார்ட் அப் டிஎன் இந்த வெப்சைட் வந்து இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. பர்டிகுலராக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்னென்னலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே இடத்துல இருந்து எல்லாமும் நம்ம தேவைப்படுற எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைக்காது. ஆண்டர்பிரினர்ஷிப் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஃப்ளைட்டில் இருந்து ஓடிட்டு இருக்க அந்த ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கப்ப அங்கேருந்து குதித்து ஆன் தி வேலை நம்ம பாராசூட் பில்ட் பண்ணுற அந்த ஸ்கில்லு தான் ஆண்டர்பிரினர்ஷிப். ரொம்ப முக்கியமாக அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எப்போ குதிக்கணும், குதித்து கீழே வர்றப்ப பாராசூட்டை கிரியேட் பண்ணுற அளவுக்காவது டேலண்ட் இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ ஸ்கில்ஸை வச்சுக்கோங்க. ஏஐ டொமைன் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை யாருனாலும் எப்போனாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனால தான் நிறைய ஸ்கில்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி டெசிஷன் தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே ஒரு ஸ்கில்லை ரொம்ப டெப்த்தாக போங்கன்னு சொல்லுவாங்க. தட் வாஸ் ட்ரூ. டெஃபினட்டாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தா நானும் ஆமான்னு சொல்லியிருப்பேன். பட் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் ஸ்கில் ஸ்டாக்கை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ எங்கே கான்டென்ட் எடுக்கிறோம், யாரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதோட இன்ஸ்பிரேஷன் டெஃபினட்டாக நமக்கு இருக்கும். இதோட சேர்ந்து 2 அடிஷ்னல் யூடியூப் சேனல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு. திங்க் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு யங் ஆண்டர்பிரினர். அவர் வந்து எம்பிஏ படிச்சுட்டு இருக்கப்போ ஹி ஸ்டார்டட் கிரியேட்டிங் கான்டென்ட். அந்த எம்பிஏல வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடீஸை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வீடியோவாக போட ஆரம்பித்தார். அந்த வீடியோவை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து நவ் ஹீ இஸ் இன்டர்வியூயிங் எல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக அவர் மீட் பண்ணி இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காரு. சூப்பரான சேனல். நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது. இண்டிகோ வந்து ஏன் இண்டிகோவோட ஸ்டாக் குறையுது அப்படின்னா ஒரு 4-5 விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருப்பார். ஈவன் தோ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட், அதை வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவென்ச்சுவலி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பை டூயிங் ஒரு ஸ்டைலில் கற்றுக்கலாம். பை சீயிங் யூ கேன் ஆல்சோ லேர்ன். இதெல்லாம் பை சீயிங் யூ கேன் டெஃபினெட்லி லேர்ன். அதனால தான் அந்த லாங் ஃபார்மேட் கான்டென்ட் நான் சொல்கிறதுக்கான ரீசன். லாஸ்ட் சஜஷன் would be மாஸ்டர்ஸ் யூனியன், ஒன் ஆஃப் தி ஃபென்டாஸ்டிக் யூடியூப் சேனல். இதுலேயும் இப்போ ஜெப்டோ எப்படி வந்து இஸ் மேக்கிங் மணி, ஜெப்டோவோட பிஸ்னஸ் மாடல் என்ன, இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ரைட்? அடுத்து இந்த டெட்எக்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேர்னிங் மெட்டீரியலாக பார்க்குறேன். இந்த டெட்எக்ஸ் வீடியோவில் டெக்னாலஜி, எஜுகேஷன், டிசைன் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு டொமைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சஸ்டைனபிலிட்டியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நேச்சர் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் வந்து பர்சியூ பண்ணி அட் தி சேம் டைம் அதில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கலாமா அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் எல்லாம் அந்த டெட்எக்ஸ் வீடியோஸ்லேருந்து எடுக்கலாம். அண்ட் ஃபைனல் சஜஷன் ஃபார் யூ ஆல் இஸ்
சார்க் டேங்க் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சார்க் டேங்க், ரைட்? இந்தியன் சார்க் டேங்க்கும் பாருங்கள், நிறையா யூடியூப்பில் வந்து யூஎஸில் நடந்த அந்த எடிசனுடைய வீடியோஸும் நிறையா இருக்குது. அதை பார்க்குறப்ப இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லிங்க்டு திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஒர்க்டு இன் சம் அதர் டொமைன் மைட் ஆல்சோ ஒர்க் ஃபார் அஸ். வாட் ஒர்க்டு இன் சம் அதர் கண்ட்ரி மைட் ஆல்சோ ஒர்க் ஃபார் அஸ். ஊபர் அங்கே இருந்துச்சுன்னா இங்கே ஓலா வந்துச்சு டெஃபினட்டாக. ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸ் மாடலும் அங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து அதை நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ண முடியுமா, அப்படியே எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா எல்லா கேசஸ்லையும் பண்ண முடியாது, பட் அடாப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேக் சென்ஸ் அப்படின்னா எஸ், ரைட், கிளியர், சூப்பர். ஃபைனல் தாட்ஸ் டு யூ ஆல் அப்படிங்கிறது, திஸ் திங் வில் ஹோல்ட் குட் ஃபார் யூ. எல்லாருக்கும் பிடிச்ச லைஃபு டக்குன்னு அமைகிறதுலாம் கிடையாது. சில நேரங்களில் லைஃபு ஃபேராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சில நேரங்களில் நம்மள அறியாமல் ஒரு கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்டாக, அவன் நல்லா இருக்கான், நம்ம நல்லா இல்லை, அவங்க அப்பா அம்மா பெட்டராக இருக்காங்க, நான் மட்டும் அந்த வீட்டில் பிறந்திருந்தேன் அப்படின்னா, நான் மட்டும் உங்கள்கிட்ட பிறக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா, இதெல்லாம் வீட்டில் பேசியிருக்கோம்னா எஸ். யாராவது இது மாதிரி பேசியிருக்கோமா? எஸ். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்க போதா? இருக்க போகிறது இல்லைல்ல. நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்க போதா? சொல்யூஷன் இருக்க போகிறது இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு அக்செப்ட் தி ஃபேக்ட். ஓகே, இங்கே தான் நம்ம வந்திருக்கோம், இது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இல்லை, ஃபென்டாஸ்டிக், சூப்பர். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கான டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், ரைட்டா. பாஸ்ட்டை விட்டுருங்க, பாஸ்ட்டை நீங்கள் மாற்றவே முடியாது, மாற்ற முடியாத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் உங்களுடைய ஃபியூச்சரை மாற்ற முடியும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நல்லாவே ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எத்தனை பேர் உங்கள் ஃபியூச்சரை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? சூப்பர். உங்கள் ஃபியூச்சரை மாற்றணும்னா அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? உங்கள் அப்பா அம்மாவா, நீங்களா நம்மளாமா? நான். உங்களை பொறுத்த வரைக்கும் யார்? நாங்கன்னு கூட கிடையாது. உங்கள் ஃபியூச்சருக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? நீங்கள் மட்டும்தான். ஒன்லி யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். ஸோ மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கு ஒரு டெட்லைன் இருக்குது. உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் ப்ளேம் பண்ணணுன்னா +2க்குள்ளே எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு. +2 படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் ஒரு 3-4 months உங்களோட எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாவை குறை சொல்ல முடியாது, யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது. வி ஹாவ் டு அக்செப்ட் தி ஃபேக்ட் அவர் லைஃப் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ திங்க் டிஃப்ரெண்ட்லி, திங்க் ரியலி பிக். எதை பார்த்தும் பயப்படாதீங்க, உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பயந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா we can never move forward. My only request to you is, எங்கெங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ, அங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏதாவது உங்களை எரிச்சல் ஆக்குது, ஏதாவது ஒன்று உங்களை போட்டு தூங்க விடாமல் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்தியா வாஸ்ட் மார்க்கெட், இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் இங்கே பிஸ்னஸ் பண்ணலாம், அவ்வளோ பேர் சர்வீஸ் பண்ணுறதுக்கான நீடு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள், ஸ்கேலபிள் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமாக யோசிங்க. ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது அதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க. அண்ட் இந்த ரெகுலராக இந்த சிந்திக்கிற ஒரு ஹேபிட் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த இது சின்ன வயசில் வந்து எதை பார்க்குறோமோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். ஒரு ஜூஸ் கடை வைக்கலாம், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கலாம். இந்த மாதிரி தாட்ஸ் யாருக்காவது வந்திருக்குன்னா சும்மா ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம பார்க்குறதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். அது மட்டும் பிஸ்னஸ் கிடையாது, அதெல்லாம் மைக்ரோ பிஸ்னஸஸ். ஓகே, அதை தாண்டி யூ கேன் கிரியேட் பிராண்ட்ஸு. பிராண்டு பண்ணீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணீங்க, நிறையா இடத்துல அதை கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. எதுவுமே தெரியாட்டியும் பரவாயில்ல, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் அப்சர்வ் பண்ண யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் சம்திங். ஃபைனல் தாட் டு ஆல் ஆஃப் யூ இஸ் திஸ் திங். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தெரியலைன்னா, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது யாராவது பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிலேயோ இல்லை அவர்கிட்டையோ போயிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். தட் இஸ் ஹவ் ஐ லேர்ன்ட். எனக்கு வந்து மிஸ்டர் சிகே குமரவேல் ஆஃப் நேச்சுரல்ஸ் இஸ் மை மென்டார். அவர்கிட்ட நான் கேட்டது ஒன்று தான், அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னு நான் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ ஜாயின் நேச்சுரல்ஸ் அஸ் அன் எம்ப்ளாயி அண்ட் அண்டர்ஸ்டுட் ஹவு தி பிஸ்னஸ் ஒர்க்ஸ். நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்குது தப்பே கிடையாது, கடைசி வரைக்கும் தெரியாமையே விட்டுட்டா தான் தப்பு. ஃப்ரம் நவ் வி கேன் டெஃபினெட்லி லேர்ன். மார்க்கெட் ரொம்ப பெருசு, இந்தியா ரொம்ப பெருசு, இந்தியாவோட ஆப்பர்ச்சுனிட்டி எனார்மஸ். எந்த இடத்துலையும் பயப்படாமல் இறங்கி விளாடுங்க. தி வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. எப்பயும் சொல்கிறதான், சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, செமையாக இருங்க. ஆல் பிகாஸ் யூ டிசர்வ் இட். தட்டுறோம், தூக்குறோம், வேறு லெவல் பண்ணுறோம். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.